குட் மார்னிங் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். போன வீடியோவில் நம்ம வந்து சிபிஆரோட இன்ட்ரொடக்ஷன் பற்றி பார்த்துருந்தோம். சிபிஆர் பற்றி நான் வந்து ஆல்ரெடி நிறைய சொல்லிட்டேன். அதனால் இப்போ அந்த சிபிஆர் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். சிபிஆர் வந்து நான் வந்து இப்போ எடுத்து வச்சுருக்க சார்ட் வந்து நிஃப்டி சார்ட்டு, அதாவது ஸ்பாட்டில் வந்து இது எந்த அளவுக்கு வந்து இதை பயன்படுத்தினா நமக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு, எந்த அளவுக்கு நம்பலான்றதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போங்க. இப்போ நான் போட்டிருக்கிறது வந்து ஸ்பாட்டு நிஃப்டி சார்ட்டு. டைம் இன்டர்வல் பார்த்திங்கன்னா 5 மினிட்ஸு. இதில் வந்து சிபிஆர் வந்து எல்லா ப்ரோக்கர்ஸும் வந்து கொடுக்குறாங்க. அப்படி வந்து இல்லாதவங்க கேட்டு நீங்கள் வந்து உங்கள் பிளாட்ஃபார்மில் அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா இது ஒரு பெஸ்ட் இண்டிகேட்டராக தெரியுது. இதையும் நீங்கள் வந்து நான் சொல்கிறத வச்சு மட்டும் நீங்கள் வந்து கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டாம். நீங்களும் வந்து என்ன பண்ணலாம், இதை வந்து பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நான் சொல்கிறது உண்மையாக என்ன அப்படின்னு யார் சொல்கிறது, நான் சொல்கிறது கிடையாது. யார் சொல்கிறது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்றது தெரிஞ்சுக்கிட்டு அவங்க சொல்கிறது கரெக்டு தானா அப்படின்னு உங்கள் மனசுக்கு பட்டால் மட்டும் நீங்கள் செய்யுங்க. ஏன்னா அவங்கவுங்க மனசுக்கு தெரியும் இது சரி வரும், இது சரி வராது அப்படின்றது தெரியும். இருந்தாலும் மற்றவங்க சொல்கிறது, ஏன்னா மற்றவங்க அனுபவம் பார்த்து பண்ணுறது ஒன்றும் தப்பு கிடையாது. கரெக்டாக இருந்தால் பண்ணலாம், இல்லைனா விட்டுட்டு போயிடலாம், உங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ நான் அப்ளை பண்ணியிருக்கேன் சிபிஆர். இது வந்து பெரிய மொபைல்ன்றதால கொஞ்சம் ஸ்க்ரீன் சின்னதாக இருக்கும், பார்த்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. இது வந்து நான் பார்க்குறது வந்து இப்போ கடந்த வியாழக்கிழமை சார்ட்டு 5 மினிட்ஸ் இன்டர்வல் பாருங்கள். இந்த 3 கோடு தான் சிபிஆர். அந்த 3 கோடு வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்து இருக்குது. மேலே வந்து R1, கீழே வந்து S1, அதாவது சப்போர்ட் 1, ரெசிஸ்டன்ஸ் 1. இப்போ நீங்கள் வந்து இது எப்படி பார்க்கலான்னா, ஒருவேளை மார்க்கெட் வந்து S1 உடைக்கலனா, இந்த ஒரு பாருங்கள் S1, இது கீழே ஒரு 10 பாயிண்ட் தள்ளி உங்களால் எவ்வளோ தாங்கி கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்டாப்லாஸ் போடலாம். இப்போ இது வந்து 640ன்றது S1 இருக்குது. S1 போது நீங்கள் வந்து 620 இல்லை 630 அப்படின்றத கூட ஸ்டாப்லாஸ் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து பை பண்ணிடணும். பை பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிபிஆர் கோடு தாங்க, 22,770ன்றது ஃபஸ்ட் டார்கெட். இந்த சிபிஆரும் உடைக்கும் பட்சத்தில் இது வந்து R1 நோக்கி போகும். நீங்கள் வந்து இதில் வந்து ஒரு 50% அந்த சிபிஆருக்கு பார்த்திங்களா, இதை பிரேக் பண்ணிவிட்டு இதில் 50% R1, சில நேரங்களில் R1 கண்டிப்பாக தொடுவான் அப்படின்னு நினச்சா தொடுவான், சில நேரில் பாதியிலே போயிட்டு திரும்பிடுவான் R1 தொடாமலே. அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம், இதுலேருந்து ஒரு பாதி தூரம் வச்சுக்கலாம். இப்போ இந்த இடம் சிபிஆர்னு வைங்களேன் 790, இதிலேருந்து ஒரு 30-40 இது பார்த்துக்குங்க 900 இருக்குது, 22,900 இருக்குது. அப்போ இது ரெண்டுத்துக்கும் ஒரு மிடில் வந்து நீங்கள் வந்து டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த சிபிஆர் கோட்டுக்கு கீழே, அதாவது சிபிஆர் கோடு இங்கே இருக்குங்களா 780, அதுக்கு கீழே ஒரு 10 பாயிண்ட் தள்ளி இல்லை இந்த S1 கூட வச்சுக்கலாம். சிபிஆர் பிரேக் ஆகிட்ட பிறகு வாங்கணும், அதான் இதில் முக்கியம். ஒருவேளை நீங்கள் இந்த இடத்துல வாங்கிருங்க, ஏன்னா இங்கே வாங்க முடியாது, சிபிஆர் உடைக்க டைம் எடுக்குது இல்லைங்களா. டக்குன்னு உடச்சோடனே உங்களால் வாங்கியிருக்க முடியாது. உடச்சி க்ளோஸ் வச்ச பிறகு நீங்கள் வாங்கினீங்கன்னா, அது உடச்சி க்ளோஸ் வச்ச இடம் என்னென்னு கேட்டிங்கன்னா 830. இதுலேருந்து நீங்கள் R1 டார்கெட்டாக வச்சுக்கலாம், இல்லை இதில் பாதி வச்சுக்கலாம். 900-875 டார்கெட்டாக வச்சுக்கலாம். டார்கெட்டை அடிச்சிடுச்சு, திரும்ப R1 பிரேக் பண்ணால் பை பண்ணி ஹோல்ட் பண்ணலாம். இல்லை பிரேக் பண்ணல திரும்புது அப்படின்னா திரும்ப சிபிஆர் நோக்கியே வருங்க. இதிலேருந்து R1 உடைக்க முடியல, அதனால் திரும்ப என்ன பண்ணுது, S1 அதாவது பியூர் பாயிண்ட்டை நோக்கி வருது. திரும்ப பியூர் பாயிண்ட்டை உடைக்குதா, சென்ட்ரல் பியூர் பாயிண்ட்டை உடைக்குதான்னு பார்க்கணும். உடைச்சிச்சுன்னா S1 நோக்கி வரணும். இந்த இடம் உடைக்குது, இந்த இடம் என்ட்ரி எடுக்க முடியாது உங்களால், ஏன்னா பெரிய கேண்டில் ஒரே கேண்டிலில் கீழே வந்துடுச்சு. நீங்கள் செல் எடுக்கிறதுக்குள்ளே கீழே வந்துடுச்சு. இந்த இடம் ட்ரேடு எடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டியதாக வரும், இல்லை ஸ்டாப்லாஸ் அடிக்கிற மாதிரி ஆகிடும். இதில் வந்து சக்ஸஸ் ரேஷியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 50 பாயிண்ட் கிடச்சிருக்கும். இந்த இடத்த ஒரு 50 பாயிண்ட் உங்களுக்கு ப்ராஃபிட் ஈஸியாக கிடச்சிரும். இது வந்து எடுத்திருந்தால் ஸ்டாப்லாஸ் அடிச்சிருக்கும். அதனால் இது வந்து ஒரு ட்ரேடு சக்ஸஸ்ஸு, ஒரு ட்ரேடு வந்து ஸ்டாப்லாஸ் அடிச்சிடுச்சின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, இது வந்து புதன்கிழமை, சென்ற வாரம் புதன்கிழமை வந்து நான் போட்டிருக்கேன் சிபிஆர். எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா S1 தான் அந்த நீலக்கோடு இருக்குங்களா, இது
3 கோடும் சிபிஆர், கீழே இருக்கிறது வந்து S1. இது வந்து போன சார்ட்டு வந்து பார்த்தோன்னா வந்து வியாழக்கிழமை, இது வந்து புதன்கிழமை. புதன்கிழமை பார்த்தீங்கன்னா கரெக்டாக S1ல் சப்போர்ட் எடுத்திருக்கு. எந்த இடம் 9. நீங்கள் 800க்கு மேலே வாங்கிக்கலாம். 22,800 ரூபாய்க்கு மேலே வாங்கி ஃபஸ்ட் டார்கெட்டாக இதை வச்சுருக்கலாம். இதில் 50% வச்சுருக்கலாம். வச்சுருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு எவ்வளோ பாருங்கள், ஒரு 800 ரூபாயில் வாங்கியிருந்தா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 200 பாயிண்ட்டு ஈஸியாக டார்கெட் போயிருக்கும். அதை ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு பின்னாடி வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு 200 பாயிண்ட்டு 400 பாயிண்ட் கிட்ட ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஆக இது வந்து ப்ராஃபிட்டு. திரும்ப சிபிஆர் உடைச்சிட்டான், அடுத்து R1 நோக்கி போவான் அப்படின்னு பார்த்தா ஒரு 2 மணிக்கு 1:10க்கு 1:15க்குலாம் என்ன பண்ணிட்டான், சிபிஆர் இருக்குது சென்ட்ரல் லைனை உடச்சி பிரேக் ஆகி க்ளோஸ் பண்ணிட்டான். நீங்கள் இங்கே வாங்கிட்டு R1 இங்கே இருக்க பாருங்கள், 680 679ன்றது R1. அந்த இடம் டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆக மொத்தம் இது வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லான ட்ரேடு. புதன்கிழமை, வியாழக்கிழமை ஒரு ட்ரேடு சக்ஸஸ்ஸு, அதில் ஒரு 50 பாயிண்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு இதில் ஒரு 200, அதில் ஒரு 400, கிட்டத்தட்ட 500 600 பாயிண்ட் எடுத்துருக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா அதே தான், இது வந்து செவ்வாய்க்கிழமை, இது எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு மறுநாள் இப்போ பாருங்கள் R1 பிரேக் பண்ண முடியல. R1 பிரேக் பண்ண முடியனாலே இங்கே வருவானா கீழ் நோக்கி தான் வருவான். கீழ் நோக்கினா அந்த பியூர் பாயிண்ட்டை நோக்கி தான் வருவான். கரெக்டாக வந்துடுச்சு. நீங்கள் இங்கே வந்து செல் பண்ணியிருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 867 இல்லை 65னே வச்சுக்கோங்க. போன டார்கெட் ஃபஸ்ட்டு டார்கெட் பார்த்திங்கன்னா 150. கிட்டத்தட்ட பாருங்கள் உங்களுக்கு ஒரு 500 பாயிண்ட் ஈஸியாக கிடச்சி. திரும்ப சிபிஆர் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்ட்டு நீங்கள் வந்து S1 டார்கெட்டாக வச்சுக்கலாம். பாருங்கள் கரெக்டாக சிபிஆர் உடச்சி இங்கே என்ட்ரி கொடுத்தீங்கன்னா 890 கரெக்டாக S1 வந்து டச் பண்ணிடுச்சு. அப்போ உங்களுக்கு ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 300 பாயிண்ட்டு. திரும்ப S1 டச் பண்ணிட்டான், திரும்ப சிபிஆரை நோக்கி தான் போவான்னு ஒரு என்ட்ரி கொடுத்துருந்தால் ஒரு வேளை உங்களுக்கு 2 என்ட்ரியே போதும், இதுவே பெரிய ப்ராஃபிட்டு. ஒருவேளை நம்ம டெக்னிக், அதாவது இந்த சிபிஆர் எப்படி கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். S1 சப்போர்ட் எடுத்துடுச்சு. எடுத்தோடனே திரும்ப எங்கே போகணும் உங்களுக்கு தெரியும், சிபிஆர் நோக்கி போகணும். இங்கே பாருங்கள், நீங்கள் இங்கே வாங்கியிருக்க முடியாது, 580 வாங்கியிருக்க முடியாது, இங்கே 800 தான் வாங்கியிருக்க முடியும். ஒருவேளை நீங்கள் வாங்கியிருந்தால் இந்த இடத்த வாங்கிடலாம். அதாவது S1 ஸ்டாப் லாஸாக போட்டுவிட்டு, ரொம்ப பெரிய ஸ்டாப் லாஸு அவ்வளோ போட தேவையில்ல. இதில் வந்து உங்களால் எவ்வளோ தாங்க முடியுமோ ஒரு 20-30 பாயிண்ட்டு அப்படின்னாலும் ஒரு 500 ஸ்டாப் லாஸ் அடிக்க தான் வாய்ப்பு. திரும்ப நீங்கள் இங்கே ஒரு என்ட்ரி கொடுத்துருந்தீங்கன்னா 797ல் ஃபஸ்ட்டு டார்கெட் பாருங்கள் 797, இது வந்து 890, கிட்டத்தட்ட 100 பாயிண்ட் 90 பாயிண்ட்டுன்னு வச்சுக்கிங்க. இதுபோல் நீங்கள் வந்து சிபிஆரை வச்சுக்கிட்டு நிறைய ட்ரேடு எடுக்கலாம், கரெக்டான ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு. இது மொபைல்ன்றதால எனக்கு வந்து ஒரு 2 நாளைக்கான சிபிஆர் தான் எனக்கு வந்து கிடைக்கிது. நீங்கள் வந்து ஒரு சிஸ்டம் வச்சுருந்தா உங்கள் பிளாட்ஃபார்மில் அப்ளை பண்ணி பாருங்கள். இல்லை நெட்டில் நிறைய வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. investing.com ட்ரேடிங் வியூவில் சிபிஆர் இருக்குது. இதுவும் பேங்க் நிஃப்டி. இது பேங்க் நிஃப்டி பற்றி சொல்ல தேவையில்ல, நிஃப்டி எப்படி போதோ அதேமாரி தான் போகும். இதுவும் 90% அதே சார்ட்டு தான் இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம், S1 R1 இதை ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டு R1 உடைக்க முடியாமல் திரும்பிச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், செல் பண்ணலாம். S1 உடைக்க முடியாமல், அதாவது சப்போர்ட் 1 இந்த லைனை பிரேக் பண்ணாமல் திரும்புகிறான்னா பியூர் பாயிண்ட்டை வந்து டார்கெட்டாக வச்சுக்கலாம். 3 கோடுனா அதில் கீழே இருக்கிற கோடு, ஏன்னா இது ரொம்ப அதிகமான பாயிண்ட்டு. கிட்டத்தட்ட இங்கே பாருங்கள் 440, இது வந்து பார்த்திங்கன்னா 300 பாயிண்ட்டு. 300 பாயிண்ட்டே போதும் உங்களுக்கு. திரும்ப வந்து என்ன பண்ணலாம், திரும்ப உடைக்கும்போது வெயிட் பண்ணலாம். நீங்கள் வந்து எடுத்தோடனே ஏதாவது ஒரு என்ட்ரி கொடுக்கணுன்றது அப்படின்னு நினச்சிட்டு போகிறத விட, நம்ம ஒரு டெக்னிக்கை வச்சுக்கிட்டு அந்த டெக்னிக் வந்து அன்றைக்கி வந்து சரியாக வருதா, இந்த என்ட்ரிக்கு கிடைக்குதா, நம்ம டெக்னிக்குள்ளே அந்த என்ட்ரி கிடைக்குதா அப்படின்னு நினச்சி ட்ரேடிங் எடுத்திங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு ப்ராஃபிட்டுக்கான சான்சஸ் அதிகம். இல்லை அதை விட்டுட்டு ஏதாவது ஒரு
நீங்கள் வந்து ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்ட்ராடே பண்ணியே ஆகணும், ஏதாவது ஒரு பை செல்லு போடுவோம் அப்படின்னு ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆகிடும். அதிகமாக இன்ட்ராடே பண்ணுறவங்களுக்கு, ரொம்ப வருஷமாக இன்ட்ராடே பண்ணுறவங்க கொஞ்சம் மெச்சூரிட்டி ஆகி தப்பிச்சிருவாங்க. ஆனால் இந்த மார்க்கெட்டுக்கு ஃபுல்லாக என்ட்ரு ஆகிறவங்க என்ன பண்ணுவாங்க, மார்க்கெட்டோட மூமெண்ட்டு சரியாக தெரியாமல் அது வந்து பலிகடா ஆகிடும். அது பலிகடா மாதிரி ஆகிடும். அதனால் வந்து நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு ட்ரேடு உங்கள் டெக்னிக்கில் ஒரு ட்ரேடு சக்ஸஸ் ஆகுதா போதும். ஏன்னா இது வந்து டெய்லி இருக்க மார்க்கெட்டு. ஒரே நாளில் நீங்கள் சம்பாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரே நாள்லேயே மொத்த கேபிட்டலையும் எடுக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் இது வந்து எல்லா நாளும் பண்ண வேணாம். என்றைக்கு வந்து நல்லா வருதோ, உங்கள் டெக்னிக்கலுக்கு ஒத்து வருதோ, ஒரு நாள் வந்தாலும் ஒரு ட்ரேடு ஓகே. அதுக்கப்புறம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாஸ் தான் காத்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு லாஸ் தான் ஆகிறாங்க. இப்போ இதே வந்து டாட்டா ஸ்டீல் அப்ளை பண்ணி பார்ப்போம். அது வந்து பார்த்திங்கன்னா நேற்று சிபிஆர் வரல, முந்தா நேற்று வரல. சிபிஆர் வச்சு பண்ணியிருந்தா இது வந்து நேற்று அந்தளவுக்கு கிடச்சிருக்காது. ஓரளவுக்கு கிடச்சிருக்கும். இந்த சென்ட்ரல் லைனு சிபிஆர் 172 வாங்கியிருந்தீங்கன்னா 173. இது 100 ஸ்டாக்குன்றதால இது வந்து ₹1 தான் உங்களுக்கு 1% தான் நகரும். அதனால் ₹1 தான் நீங்கள் ப்ராஃபிட் வச்சாகணும். இந்த இடம் பாருங்கள். அதாவது இது இப்போ சிபிஆர் எப்படின்னு கேட்டிங்கன்னா, மூமெண்ட் அதிகமாக இருக்கும்போது உங்களுக்கு மார்க்கெட்டு வந்து நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். சிபிஆர் இண்டிகேட்டர்னு கிடையாது, எந்த இண்டிகேட்டர் எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு வந்து மூமெண்ட் ஜாஸ்தியாக இருக்கும்போது உங்களுக்கு ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும்போது அதிகமாக வர மாதிரி தெரியும். ஒரு வேளை மூமெண்ட் குறைஞ்சி போச்சுன்னா, மார்க்கெட் வந்து சைட்வேஸில் போயிடுச்சுன்னா இண்டிகேட்டர் கொஞ்சம் சொதப்புற மாதிரி தெரியும். அதனால் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, மூமெண்ட்டு நல்லா கொடுக்குற அன்றைக்கி நீங்கள் வந்து ப்ராஃபிட் அதிகமாக எடுக்கலாம். மூமெண்ட் குறைவாக இருக்கிற அன்றைக்கி உங்களால் கம்மி ப்ராஃபிட். உங்களுக்கு வந்து எல்லா நாளும் மூமெண்ட் இருக்காது. அதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஆவரேஜாக டெய்லி ஒரு நிஃப்டி ஒரு 50 பாயிண்ட்டு 100 பாயிண்ட்டு அவ்வளோதான் எடுக்க முடியும்னா அவ்வளோ பாயிண்ட்டில் வந்துடுங்க. 300 400 பாயிண்ட்லாம் பார்த்திங்கன்னா, அது இப்போ எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு. இந்த எலெக்ஷன் அப்புறம் பெரிய நியூஸ் இருந்தால்தான் வந்து மார்க்கெட்டு நீங்கள் அந்த ஒரு வாரத்துக்கான 300 400 2000 பாயிண்ட்டு அதெல்லாம் கொடுத்து உங்களுக்கு ஆசையை காட்டிடும். இந்த மூமெண்ட்டை வந்து நீங்கள் எல்லா நாளும் எதிர்பார்க்க முடியாது. மினிமம் ஒரு நாளைக்கு 50 பாயிண்ட்டு 100 பாயிண்ட்டு இல்லை 150 பாயிண்ட்டு வாரத்தில் ஒரு நாள் 2 நாள் தான் உங்களுக்கு பெரிய மூமெண்ட்டே இருக்கும். அதை வந்து மனசில் வச்சிங்க. மேக்ஸிமம் வந்து எக்ஸ்பீரி நல்லா இருந்தால் எக்ஸ்பீரியில் நல்ல மூமெண்ட்டுக்கு கொடுக்கும். அன்றைக்கி பண்ணால் ஓரளவு ப்ராஃபிட் கிடைக்கும். அதேமாதிரி மண்டே பார்த்திங்கன்னா நல்ல மூமெண்ட்டுக்கு இருக்கும். மற்ற ரெண்டு நாள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சொதப்பல் தான். அதனால் வாரத்தில் 2 நாள் வந்து நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா வாரத்தில் எனக்கு தெரிஞ்சு பெரிய மூமெண்ட்லாம் 2 மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை கடைசியாக எக்ஸ்பைரி வர்ற அன்றைக்கி, மந்த்லி எக்ஸ்பைரி வர்ற அன்றைக்கி பெரிய மூமெண்ட்னா என்ன, ஒரு 400 300 பாயிண்ட்டு வந்து கொடுப்பான். இது வந்து நியூஸ் பேஸ்டு மார்க்கெட்டில் நினச்சிக்கிட்டு எல்லா நாளும் பண்ணால் உங்களால் ப்ராஃபிட் எடுக்க முடியாது. மேலும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம், நன்றி.